ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் மிகவும் சுவையான ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மிகவும் சுலபமாக நீங்கள் கொஞ்ச நேரத்திலேயே செய்து கொள்ளலாம். உங்களுக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதுக்கு தேவைப்படும். கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு மிகவும் டேஸ்டான இந்த அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதோட நான் இன்னும் ஒரு vlogging சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட பேர் SL தமிழ் மம் இன் துபாய். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த சேனலுக்கு கீழேயே போய் பார்த்தீங்கன்னா அந்த சேனலும் இருக்கும். அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்கும் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கலாம். இதுதான் என்னுடைய சேனல். நீங்கள் கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இது செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நான் இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரேயில் கொஞ்சமாக பட்டர் அல்லது நெய் ப்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக செய்து முடித்தோடனே அதில் போட்டுக்கொள்ளலாம். இப்போ நான் தண்ணீர் எடுத்திருக்கிறேன். தண்ணீரில் ஒரு 5 மேசைக்கரண்டி அளவுக்கு சோளம் மாவு சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு சோளம் மாவு மட்டும் வச்சு தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ ஒரு 300 ml தண்ணியில் நீங்கள் சோளம் மாவை நல்லா இந்த மாதிரி கலந்து கொள்ளுங்கள். அரை கப்பை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணீர் எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக ஒரு பேனில் நான் 4 மேசைக்கரண்டி அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். இது நாங்கள் கேரமலைஸ் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கிறோம். ஸோ இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இப்படியே விட்டுருங்க, எதுவும் செய்யாமல். அதுவே இந்த சீனி கரிஞ்சு நல்ல கேரமலைஸ் ஆகி வரும். ஒரு 3 நிமிஷம் இதை அப்படியே விட்டால் சீனி உருகி நல்ல ப்ரௌன் கலருக்கு இது உங்களுக்கு வரும். ஸோ இதில் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த சர்க்கரையோ எதுவுமே செய்ய தேவையில்ல. அதோட இந்த அல்வா உங்களுக்கு அந்த கேரமல் ஃப்ளேவரில் நல்ல டேஸ்டாகவும் கிடைக்கும். இப்போ சீனி கேரமலைஸ்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ப்ரௌன் கலரில் அல்வா வேணுமெண்டா நீங்கள் இந்த டைம்லேயே இதோட தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் டார்க் கலரில் வேணுமெண்டா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட விட்டு கலர் சேஞ்ச் ஆகினதுக்கு பிறகு தண்ணி சேர்க்கலாம். நான் இப்போ இந்த கலரில் தண்ணீர் சேர்த்துக்கொள்ள போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லாட்டி ஆகலும் கரிஞ்சால் அல்வா உங்களுக்கு கசக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது சரியான பதம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு மாத்திரம், இது தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக. அதோட தண்ணீர் சேர்க்கிறதால இது கட்டிப்படாமலும் இருக்கும். ஸோ தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமாக ஸ்டவ்வை ஆன் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் இதுக்கு சீனி சேர்த்துக்கொள்ள போகிறேன். சீனி 200 கிராம் அளவுக்கு சேர்த்தாலே போதும். அளவான ஸ்வீட்னஸில் உங்களுக்கு அது கிடைக்கும். நீங்கள் இதில் ப்ரௌன் சுகர் இருந்தால் கூட அதுவும் சேர்த்து கொள்ளலாம். கூடவே நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அதிகமாக சேர்த்து கொள்ளாதீங்க. ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்தா போதும். அது அந்த இனிப்பை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காகத்தான். இப்போ நான் இதில் கரைச்சி வச்சிருக்கிற அந்த மா கரைசலை சேர்த்துக்கொள்கிறேன். சோளம்மா 5 மேசைக்கரண்டியால் அளக்கும் பொழுது நல்ல நிறைய இருக்கிற மாதிரி நீங்கள் அளந்து கொள்ளுங்க. இப்போ அதை நல்லா கரைச்சி கட்டி இல்லாத மாதிரி இதில் சேர்த்து கொள்ளலாம். இதை சேர்த்ததுக்கு அப்புறமாக நான் ஏலக்காய் 2 தட்டி வாசனைக்காக சேர்த்துருக்கிறேன். சில பேருக்கு ஏலக்காயினுடைய வாசனை பிடிக்காது. அந்த கேரமலைஸான வாசனையை போதுமெண்டா நீங்கள் ஏலக்காய் சேர்க்காமல் விடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் வெனிலா ஃப்ளேவர் அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் அது கூட ஒரு 2 ட்ராப் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் இதில் அந்த கேரமலைஸ்ட் ஃப்ளேவரே ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இல்லாட்டி உங்களுக்கு சின்ன சின்னதாக கட்டி வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த மா கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டே இருக்க வேணும். அப்போ தான் கட்டி இல்லாத அல்வா உங்களுக்கு வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் அதிகமாக நெருப்பை வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கட்டி ஆயிரும். ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த டைமில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கொள்ளலாம், இல்லை மாஜரின் கூட சேர்த்துக்கொள்ளலாம். நெய் சேர்த்தா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும்ன்றதால நான் நெய் 1 ஸ்பூன் மாத்திரம் சேர்த்து இந்த அல்வாவோட அந்த நெய் கலக்கக்கூடிய மாதிரி நல்லாவே நீங்கள் இதை
இதில் கலக்க வேணும். ஆரம்பத்தில் கலக்காமல் இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்பூனால் இந்த மாதிரி நல்லா கலக்கும் பொழுது அந்த நெய்யும் அல்வாவோடையே சேர்ந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த சாப்பிடும் பொழுதும் அந்த நெய்யினுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கு அப்புறமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு அல்வா வந்து சரியான பதத்தில் வந்திருக்கு. அதோட அந்த அல்வாட கலரும் வந்து நல்ல பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். குறைஞ்ச டைமில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை வச்சு நல்ல டேஸ்டான ஒரு ஸ்வீட் உங்களுக்கு வேணுமுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கொமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து இது சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. இதை நாங்கள் ஏற்கனவே அந்த ப்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கொள்ளலாம். அதான் நான் சொன்னேன், முன்னராகவே நீங்கள் அதில் நல்லா ப்ரஷ் பண்ணி வச்சிட்டிங்களா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அந்த பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கொள்கிறேன். பாருங்கள், நல்ல கலராகவும் நல்ல ஷைனிங்காகவும் இது இருக்குது. இது வந்து இப்போ சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை சேர்த்ததுக்கு அப்புறமாக நீங்கள் அந்த கரண்டியாலேயே நல்லா இதை ஷேப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து நல்ல தடிப்பமான துண்டுகளாக வேணுமென்னா நல்லா அழுத்தி வந்து நெருக்கமாக இதை வந்து நீங்கள் ஷேப் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லை நல்ல தட்டையாகவும் மெல்லிய துண்டுகளாக வேணும்னா நீங்கள் தட்டையாக கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளலாம். நான் கொஞ்சம் அகலமான துண்டுகள் வேணுமென்றதால இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கொள்கிறேன். நல்ல சதுர ஷேப்புக்கு வரக்கூடிய மாதிரி ஷேப் பண்ணி விட்டதுக்கு அப்புறமாக நான் இதில் வறுத்த முந்திரி பருப்பு கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் முந்திரி இல்லாட்டி நிலக்கடலை கூட சேர்த்துக்கொள்ளலாம் வறுத்தது. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி சேர்க்க விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி கூட கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ வந்து இதை நல்லா அந்த நட்ஸும் வந்து உள்ளே போகக்கூடிய மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ அந்த அல்வாக்குள்ளே நட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து ஒரு 2 ஹவர்ஸுக்கு அப்படியே விட்டுருங்க, நல்லா கட்டியாகும் வரைக்கும். நான் 2 ஹவர்ஸுக்கு அப்புறமாக இதை வந்து கட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் எப்படி வேணுமோ நீங்கள் அதை வந்து கட் பண்ணிக்கொள்ளலாம். நான் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அவ்வளவுதான், ரொம்பவே ஈஸியான இந்த அல்வா வந்து ரெடியாகியாச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது பிடிச்சிருந்தா இது போல் பல ரெசிபீஸை பார்க்குறதுக்காக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். அதோட நான் சொன்ன மாதிரி ஒரு வ்ளாகிங் சேனலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அது இந்த சேனலுக்கு கீழேயே இருக்குது, அல்லது டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்து அதுக்கும் சப்போர்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.